जय सद्गुरुनाथ महाराज की जय। श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ, स्वामी एकनाथ। कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुः, कृष्णं नमस्याम्यहं। कृष्णेन अमरशत्रवो विनिहिताः, कृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं, कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं, हे कृष्ण रक्षस्व माम्। हे गोपालक हे कृपाजलनिधे, हे सिन्धुकन्यापते, हे कंसान्तक हे गजेन्द्र करुणापारीण, हे माधव हे रामानुज हे जगत्त्रय गुरो, हे पुण्डरीकाक्ष मां, हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वं विना। ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய உத்தவ கீதை ஜகத்குரு ஸ்ரீ ஏக்நாத் மகாராஜ் அவற்றிற்கு விளக்க உரை எழுதியிருக்கார். ஏக்நாதி பாகவதம் என்ற பெயரில் எழுதியிருக்கார். அதில் 7வது அத்தியாயத்தில் யதுராஜாவுக்கும் அவதூத தத்தாத்திரேயர்னு சொல்லக்கூடிய மகான் அவருக்கும் இடையே உள்ள உரையாடலை பற்றி உத்தவருக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் செய்கிறார். இந்த உரையாடலை விவரிக்கிறார், ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். அது யது மகாராஜாவிற்கு அவதூதரான தத்தாத்திரேயர் ஒரு புறாவை எடுத்துக்காட்டாக கூறி, அதுவும் எனக்கு குரு என்கிற முறையில் அதை கூறுறார். ஏன் அந்த புறாவை எடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமாக ஒரு கதையையே சொல்கிறார் இந்த 7வது அத்தியாயத்தில். இதோட இந்த கபோத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறாவினுடைய ஒரு விசித்திரமான இந்த கதையுடன் இந்த 7வது அத்தியாயமானது பூர்த்தியாகுது. இந்த 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண் புறாவானது காட்டிற்கு செல்வது, அங்கே பல புறாக்களை பார்க்கறது, அதில் ஒரு பெண் புறாவினுடைய ஸ்நேகம் ஆறுது. அந்த பெண் புறாவிற்கும் ஆண் புறாவிற்கும் இடையே ஆன அன்பு வளருது. இந்த ஆண் புறாவானது தனக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு கூட்டை கட்டுறது, தனக்காக ஒரு கூடு கட்டுறது அந்த காட்டில் கட்டிண்டு அந்த பெண் புறாவுடன் சந்தோஷமாக அதில் வாழ்கிறது. அந்த பெண் புறாவும் ஆண் புறாவும் ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இரண்டும் ஒன்று போல சேர்ந்து இறை தேடி, இரண்டும் ஒன்று போல சேர்ந்து அந்த கூட்டிற்கு வந்து ரெண்டும் சாப்பிட்டு பிரியாமல் சந்தோஷமாக குதூகலமாக ஆனந்தமாக ஒன்றோட ஒன்று பிணைந்து இருந்து அந்த வாழ்க்கையை நடத்துறது கொஞ்ச காலம் நடத்தினதுக்கப்புறம் அது மாசமாகிறது. அந்த பெண் புறாவானது மாசமாகிறது. அது முட்டையிடுறது. என்னென்னா, ஆண் புறா வச்சுருக்கிற அந்த கூட்டிலேயே இந்த பெண் புறா முட்டையிடுறது. அந்த பெண் புறா அந்த பிரசவமாக இருக்குங்கிற காலத்தில் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த ஆண் புறா செய்கிறது. இந்த பெண் புறா சிறிது நாள் கழித்து அந்த முட்டையிடுறது. அந்த முட்டையை இட்டதற்கப்புறம் பகவானுடைய மாயைன்னு சொல்லப்படுறது. அந்த மாயையினால் அந்த முட்டைக்குள்ளேயே இந்த கருவானது வளர்ந்து அதற்கு அலகுகள், அதற்கு இறகுகள் எல்லாம் முளைக்கிறது. அதுக்குள்ளேயே முளைந்து சில காலங்கள் ஆனவுடனே அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் பொரிந்து வெளியில் வருது. இதை பற்றி சொல்கிறார். அந்த குழந்தைகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது ஆண் புறாவும் பெண் புறாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது. ரெண்டும் அதை குதூகலமாக அது என்ன சொல்கிறதோ அதெல்லாம் கேட்டுக்கிறது, அதுங்களோட சேர்ந்து போகிறது. அதுங்க குட்டியை சந்தோஷமாக அணைச்சிண்டு அதுங்களுக்கு இறையெல்லாம் கொண்டு கொடுத்து அதை பார்த்துக்காது. இப்படியே தன் வாழ்நாளில் கழிச்சுட்டு இருக்கு. அந்த குட்டிகளும் இதுங்களோட அந்த குட்டிகள் கொஞ்ச நாளாக தன்னுடைய குடும்பமானது விஸ்தாரமாயிடுது. இப்போ என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்னா, ஏகதா ஜக்மதுஸ்தா சாமான் ஆர்த்தௌ தௌ குடும்பினௌ பரித்தக்கானனை தஸ்மின் அர்த்தினௌ சேரதுஷ்சிரம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த இரண்டும் இந்த கபோத்தின்னு சொல்லக்கூடியது ஆண் புறாவும் பெண் புறாவும் தன் பிள்ளைகளுக்காக உணவு தேடி செல்றது. அன்னார்த்தம் தௌ குடும்பினௌ. அன்னார்த்தௌ குடும்பினௌ, அன்னார்த்தம் தௌ குடும்பினௌ. இந்த குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த குழந்தைகளுக்காக உணவு தேடிண்டு
இந்த இரு தம்பதிகளும் போயின்னு இருக்கா. அந்த காற்றை சுற்றி நீண்ட நேரம் அலைந்து திருந்துண்டு போயின்னு இருக்கா. ஏவம் டனுக்கி ஜாலி பாலே குடும்ப தோர தோராவலே அன்ன பகுசால பாஹிஜே ஜாலே தோஹே விவலே கிரக தர்மே. ஏவம் டனக்கி ஜாலே பாலே. இப்படி இந்த 2 குட்டிகளும் பல பல குட்டிகள் பிறந்ததுனால இந்த குடும்பமே மிக பெருசாக இருக்கான். குடும்ப தோராவலை, பெரிய பெரிய குடும்பமாக ஆகிடுதான். இந்த குழந்தைகள் நிறைய ஆனதுனால இதுங்களுக்கு உணவு நிறைய தேவைப்பட்டதான். அன்ன பகுசால பாஹிஜே ஜாலே தோஹே விவலே கிரகதர்மே. அதனால இவாளுக்கு இந்த 2 குட்டிகளுக்கும், அதாவது இந்த பெண் புறாவுக்கும் ஆண் புறாவுக்கும் அந்த குட்டிகள்னால பொறுப்புகள் ஜாஸ்தியாக ஆகிடுதான். அதனால் கொஞ்சம் கவலையும் உண்டாயிடுதான். விவலை கிரகதர்மே, கிரகத்தை இந்த குட்டிகள்லாம் பாதுகாக்கணுமே அப்படிங்கிற கவலை வந்துடுதான். யா பரி குடும்ப வத்சலே புத்திர ஸ்னேஹே ஸ்னேகாலே தோகே ஜனே ஏக வேளே அன்ன பகுகாலே அர்த்திதி. இப்படி 2 குடும்பத்தை, இந்த குடும்பத்தை நேசிக்கும் இவா 2 பேரும் என்ன பண்ணான்னா, இந்த குழந்தைகள் மேலே புத்திர ஸ்னேகாலே, இந்த குழந்தைகள் மேலே இருக்கிற அன்புனால தோகே ஜனே ஏக்கவேளை 2 சேர்ந்து இந்த குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு, இந்த குட்டிகளெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுது. ஏன்னா இதுங்களுக்கு இறை தேடி இதுங்களுக்கு பசியை நிரப்பணுமே, இந்த பசியை போக்கடிக்கணுமே அப்படிங்கிற காரணத்துக்காக இதுங்க 2மே கிளம்பிடுது, உணவை தேடி அலைஞ்சது. அன்ன பகுகாலே அர்த்தித்தி 2 சேர்த்து. குடும்ப வஸ்தலை யாப்பரி குடும்ப வஸ்தலைன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரியம் பிரேமையினால். எப்படி இது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம எப்படி குடும்பம் நடத்துகிறோம், எப்படி ஒரு ஒரு ஜோடி ஆண் பெண் அப்படிங்கிறவா 2 பேரும் அவள் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு பிரேமையோடு இருந்து குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் போய் சம்பாதிச்சுன்னு வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறா. அதற்கு என்னெல்லாம் வேணும் தேவைப்படுறது இல்லையா. நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும்னா என்ன வேணும், நம்ம இருக்கணும்னா என்ன வேணும், வீடு வேணும், வீடு வாங்கிப்பா. அதுக்கப்புறம் அதுக்கு குழந்தைகள்லாம் வேணும். அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு அந்த அவளுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக திருப்பியும் நல்ல வேலைகள்லாம் தேடிட்டு போவா. இந்த வேலைகள்னால வரக்கூடிய சம்பாத்தியம் இவாளுக்கு பத்தலைங்கிறதுக்காக மேன்மேலும் பெரிய வேலைகளை தேடி இன்னும் பெரிய இடத்துக்கு போவா. அதனால பெரும் பொறுப்புகளெல்லாம் கொண்டுக்கிறான் இல்லையா. எதுக்காக அப்படின்னா குடும்பம், அந்த குடும்பத்தின் மேலே அதை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு, அந்த ஆசை, தன் பெண்ணால் தன் மனைவி குழந்தைகள் இவாள் மேலே இருக்கிற ஆசைகள்னால, இவாளை காப்பாற்றணுங்கிற பொறுப்புகள்னால இதை மேலும் மேலும் ஆண் புறாவும் இந்த பெண் புறாவும் சேர்ந்து எப்படி கஷ்டப்பட்டு தன் குட்டிகளை காப்பாற்றுறதோ அது மாதிரி ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நடத்துகிறான். பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுமையாக அதை சகிச்சுக்கிண்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறா. ஏன்னா தன் குட்டிகள் மேலே எப்படி அதுக்கு பிரேமை இருக்கோ அதுபோல் தன் குழந்தைகள் மேலே இவாளுக்கு உள்ள பிரேமையினால், இந்த குடும்பத்தின் மேலே இருக்கிற பிரேமையினால் அவள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இதுதான் அதோடைய அர்த்தம். சகசா மிலேனா அன்ன யாலாகி ஹிண்டத்தி வனோபவன பகுசால சிரமதாஹி ஜான பூர்ண போஷண மிலேனா. இப்படி அவள் தேடி அலையிறா காட்டில். அந்த 2 இதுவும் புறாக்களும் தேடி அலையிறது, ஆண் பெண் புறா 2ம் சேர்ந்து. எளிதில் அதுங்களுக்கு உணவு கிடைக்கல. யாலாகி ஹிண்டத்தி வனோபவன, பல காடுகள்லையும் தோட்டங்கள்லையும் போய் அலைஞ்சு இழுந்து ரொம்ப நேரம் ஒரு பகுசால சிரமத்தாகி ஜான், பல நேரங்கள் உட்காந்து உழைப்பின் பேரில் தேடுறது, அந்த இறை தேடின்னு போகிறது. பிள்ளைகளுக்கு தேவையான முழு போஷணங்களும், அதாவது அதுக்குள்ள இறை முழுசாக அதுங்களுக்கு கிடைக்கவில்லை. தேடிண்டே பகுசால மேலவு நீச்சாரா தோகே ஜனே ஜாவுங்கரா மக ஆப்புள்யா லேங்குரா நானா உபச்சாரா பிரதிபாலும். இப்படி பல பல இடங்களில் போய் தேடி, தோட்டம் என்ன, அது காடுகள் என்ன, வனங்கள் என்னன்னு போய் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துண்டு வந்து சில உணவுகள்லாம் சேர்த்துண்டு திருப்பி தோகேஜன ஜாவுங்கரா 2 வெளியில் வந்துடுத்து, திரும்பி வந்துடுத்து. மக ஆப்புள்யா லேக்குரா, தன்னோட குழந்தைகளுக்காக தன்னோட குட்டிகளுக்காக நானா உபச்சாரா பிரதிபாலும், பல பல விதங்களில் அதுங்களுக்கு அந்த இறையை அதுங்களுக்கு ஊட்டி அதை சமாதானப்படுத்தி அதை பிரேமையோடு அதை போஷித்து அதை வளர்த்துதான். இப்படி ஒவ்வொரு காலம் நடந்துட்டுருக்கு. ஐஷே ஐஷியா வாசனா மேலவாவியா அண்ணா தோகே ஜன நானா ஸ்தானா அண்ணா உப்பவானா ஹிண்டத்தி. இப்படி ஒவ்வொரு நாளுமே உணவை பெறணுங்கிறதுக்காக, உணவை தேடணுங்கிறதுக்காக இறையை தேடின்னு பல பல இடங்கள்லாம் அலைஞ்சு, காடு தோட்டங்கள்லாம் அலைஞ்சிருந்துதான். திருஷ்டுவா தான் லுப்தக கஷ்டித் யத்ருஷ்சாதோ வனேஸ்வரஹ ஜக்ருஹே ஜாலமாத்தத்ய சரதஸ்வாலயாந்திகே. இப்படி எப்படி சுற்றி திருந்து
இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் தன்னோட குஞ்சுகளை பார்த்துட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு எதேச்சியாக ஒரு வேட்டைக்காரன் வந்தான். இங்கே வந்து அவன் என்ன பண்ணான், காட்டில் திரிஞ்சுட்டே இருந்தான். தன்னோட வலையை விரித்து அந்த குடிலுக்கு அருகில் சஞ்சரித்து கொண்டு இருந்துட்டு இருந்தான். பார்த்துட்டே இருக்கான். அப்படி வந்துட்டே இருக்கான். இங்கே வரான், அந்த வனத்தில் வரான் அந்த வேட்டைக்காரன். வந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய வலையை தூக்கி வீசி எறிஞ்சிடறான். அப்படி வீசி எறிகிற போது இந்த குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் ஈர்ந்த குட்டி இருக்கிற அந்த கூடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அதை வந்து அவனை பிடிச்சிட்டான்னே சொல்கிறது. மாதா பிதா கேலி துரி உடுத்தி பிளே நீடா பீத்தரி க்ஷுதேனே பீடிலே பாரி நிகாலி பாஹேரி அதிருஷ்டே. இப்படி ஆண் புறாவும் பெண் புறாவும் சென்றதுனால இந்த குட்டிகள்லாம் என்ன பண்ணிட்டு அந்த கூண்டுக்குள்ளே தனியாக இருந்து அது பசியாக இருந்தது. அந்த பசியினால் வாடித்து. உடுத்தி பிளே நீடா பீத்தரி, அந்த கூட்டுக்குள்ளே இதை விட்டுட்டு போயிடுத்து. உள்ளே இருக்கிற கூட்டுக்குள்ளே இருக்கிற குஞ்சுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வந்துதான். அதனால் இருக்க முடியலையாம். அதுக்கு பசியை எடுத்துதான். சுதேனே இடிலே பாரி நிகாலி பா ஹேரி அதிருஷ்டு. பார்க்க தெரியாமல் வெளியில் தெரிஞ்சுக்காமல் அதுங்களுக்கு வந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியாமல் இந்த கூட்டுலேருந்து இந்த குட்டிகள்லாம் வெளியில் கிளம்பி வந்துடுது. தேவனி கோணே ஏக்கலுப்தக பக்ஷி பந்தனி அதி சாதக தேனே தே கபோத பாலக அதிருஷ்டே தேக்க தேக்கிலே. அந்த காட்டில் என்ன பண்ணான், ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அவன் அந்த பறவைகளை பிடிப்பதில் மிகவும் தேர்ந்தவன். அதிசாதக பக்ஷி பந்தனையில் அது ரொம்ப சாதனை. அவனுக்கு அவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தேர்ந்தவனாக இருந்தான். தேனே தே கபோத்த பாலக, அவன் தெரியாமல் அந்த புறா குஞ்சுகளுக்கு இவன் பார்க்குறாங்கிறது தெரியாமல் இவன் பார்த்தான். அதிருஷ்டே தேக்கலே பார்த்தும் பார்க்காமலேயும் மறைந்து இருந்தும் இந்த குட்டிகள் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டான். தேனே பசரோனியா காலஜாலை பாஷி பாந்திலே தீபாலே கபோத்த கபோத்தீஞ்சே வேலே ராக்கத்த கேவலே ராஹிலா. இப்படி அந்த வலையை விரிச்சான். பசரோனியா காலஜாலை, கருப்பான ஒரு வலையை எடுத்து விரித்து அந்த குட்டிகளை என்ன பண்ணால் அதுக்கு மேலே அது வெளியில் வந்துடுது. அந்த குட்டிகள்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே அதை போட்டு அந்த குட்டிகளெல்லாம் பிடிச்சிட்டான், கட்டிட்டான். பாஷி பாந்திலே தீபாலே கபோத்த கபோத்தீச்சே வேலே ராக்கத்த கேவலே ராஹிலா. இந்த புறாவும் இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் வரும்பொழுது அதை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டிகள் எல்லாம் பிடிச்சிட்டு ரெடியாக காத்துட்டு இருந்தாங்க. கபோதச்ச கபோதீச்ச பிரஜா போஷே சதோத்சுகௌ கதௌ போஷணமாதாய ஸ்வனீடமுபஜக்மது. அப்போ இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் என்ன பண்ணிட்டுன்னா, தன் குட்டிகளை வளர்க்கணுங்கிற ஆர்வத்தோட உணவையெல்லாம் எடுத்துட்டு தன்னோட கூண்டுக்கு திரும்பி வந்திருக்கிற போது बालकांच्या अतिप्रीती कपोतानि कपोती चारा घेऊन येती नीडा பிரதிலவலாகே. இப்படி தன்னோட கூட்டை சுற்றி ரெண்டும் வந்தது. தன்னோட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு பிரேமையோடு அந்த குட்டிகள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. ஸ்ரீ சுகாச்சி ஆசக்தி தேச்சி வாடத்யா துக்காச்சி சூத்தி ஸ்ரீ சங்கே துக்க பிராப்தி சாங்கோ கிதி அனிவார. இந்த நேரத்தில் ஏக்நாத் மகாராஜ் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எப்படி ஆண் புறாவானது ஒரு பெண் புறா மேலே ஆசைப்பட்டு தன்னோட குடும்பத்தை விருத்தி பண்ணியிருக்கிறது, அதனால ஸ்ரீ சுகாஞ்சி ஆசக்தி, ஸ்திரீகள் மேலே ஆசைப்படுறதுங்கிறது ஒரு விதமான பற்று. இந்த பற்று தேச்சி வாடத்தியா துக்காச்சி சூத்தி, அது எதற்கு காரணமாக இருக்குன்னா துக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. அந்த பெண்களை காதலில் பண்ணுறதோ இல்லை அதுங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறதோ இல்லை பெண்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரி பெண் மேலே ஆசைப்படுறதுங்கிறது துக்கத்துக்கு ஆறுது. இப்போ வேணால் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னால் அதனால் பெரும் துக்கங்கள் விளைவிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸ்ரீ சங்கே துக்கப்பிராப்தி சங்கோ கிதி அனிவார. அது என்னன்னு சொல்லலாம். பெண் தொடர்பு உண்டாயிடுதுன்னா அதனால துக்கம் தான் உண்டாகும். அது எவ்வளவு சொல்லலாம், அதை தவிர்க்கவே முடியாதுங்கிற. புருஷாஷி தியாவயா துக்க ஸ்ரீசங்கோச்சி ஆவசியக புத்திர பௌத்திர துவாரா தேக்க நானா துக்க போகவி. ஒரு மனுஷனுக்கு துன்பம் வேணும்னா வேற ஒன்று, புருஷாசி தியாவையாவிய துக்க, ஒரு துக்கம் வரணும்னா வேற ஒன்றும் வேணுமா, அவன் ஸ்ரீசங்காச்சி அவசியம். ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு அவளோட சேர்ந்தா போதுமா, அவனுக்கு துக்கம்ங்கிறது வந்துடுவான். அவளை சந்தோஷப்படுத்துறதுனால மற்றவளை தன்னோட சுற்றத்தார்கள் மேலே இருக்கிற வெறுப்பு அவனுக்கு உண்டாயிடும்.
அதன் மூலமாக அதை கிளேஷங்கள் உண்டாகிறது. அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தணுங்கிறத அவள் கேட்டதெல்லாம் கொடுத்து அவளை சாந்தப்படுத்தணும்னு நினைக்கிற போது வரக்கூடிய துக்கங்கள், அந்த துக்கங்கள்லாம் சகிச்சுக்கிறது. அதன் மூலமாக அவள் பேசுகிற பேச்சையும் சகிச்சுக்கிறது. ஏன்னா இவனோட ஆசை, பெண் மேல் அவள் மேலே கொண்ட ஆசையினால அவள் தன்னை வெறுத்தாலும் இவன் மேலும் மேலும் அவள்கிட்டயே போய் அவளோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது. ஸ்திரீ சங்காச்சி ஆவசியக்க புத்திர பௌத்திர துவாரா தேக்க. அதன் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெண் தொடர்பு வந்தாச்சா, அதுக்கப்புறம் என்ன, மகன்கள், மகள்கள், பேரன், பேத்திகள்னு அடுத்தடுத்து வம்சம் வளருது. இதனால பல பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குங்கிறார். கபோதி ஸ்வாத்மஜான் வீக்ஷ்ய பாலகான் ஜால சம்வృతాன் தானப்யதா வக்ரோஷந்தி குரோஷதோ பிருஷ துக்கிதா. அது என்ன சொல்கிறாருன்னா, கபோதி ஸ்வாத்மஜோ ஜான்விக்ஷ, அந்த குஞ்சுகள்லாம் இந்த வலையில் சிக்கி இருக்கிறத பார்த்த இந்த பெண் புறாவுக்கு இப்போ வரார் ஏக்நாத் மகாராஜ், இந்த கதைக்கு வரார். இதெல்லாம் சுக மகாராஜர் எழுதியிருக்கார், பரீட்சித்துக்கு சொல்கிறார். இந்த விஷயத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் நடக்கிற விஷயம். இதில் கிருஷ்ணன் உத்தவருக்கு அனுகிரகம் பண்ணுறார், இந்த கதையை சொல்கிறார். இந்த கதையில் யாருக்கு சொல்கிறது? யதுராஜாவுக்கு சாக்ஷாத் நம்மளுடைய குருநாதராக இருக்கக்கூடியவர் அவதூத தத்தாத்ரேயர் சொல்கிறார். இந்த விஷயத்தை சொல்கிறார். எப்படி யாருது ஒரு பெண் மூலமாக ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு புறாவை மையம் கொண்டு, அதற்கு எடுத்துக்காட்டாக கொண்டு, இந்த புறாவையே நான் குருவாக எடுத்துட்டு நான் அதன் மூலமாக விஷயத்தை உனக்கு சுட்டி காட்டுகிறேன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிறதுல அதுலேயும் நம்ம குருவாக எடுத்துக்கலாம். அதன் மூலமாக ஏன் குருவாக எடுத்துக்கிறோம், அதன் மூலமாக வாழ்க்கைக்கு நம்ம இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற தன்மை விளக்கப்படுறது, அதை சொல்கிறார். இந்த பெண் புறாவானது அது தன்னோட குஞ்சுகள்லாம் வலையில் சிக்கியிருக்குன்னு நினச்ச உடனே அடிச்சுட்டு அலறிண்டு ஓடுறதான். தானப்யதாவத் குரோஷந்தி குரோஷத்தோ பிருஷதுக்கிதா. ரொம்ப துக்கத்தில் அலறி அதுக்கிட்ட அந்த குட்டிகள் கிட்ட ஓடுறதான். தவ கால ஜாலி ஏக்கவேலே கபோதி பாந்தளி தே கேபாலே தோண்ட கேவுனி பிட்டி கபாலே ஆக்ரோஷே லோலே துக்கிதம். அந்த கரு வலையில மாட்டின்னு இருக்கு இந்த குஞ்சுகள்லாம். இதை பார்த்த பெண்புறா தன் முகத்தை மூடிக்கிண்டு துயரத்தினால கத்தி இது பண்ணுறதான். கூ கூ கூன்னு கத்தின்னு இருக்கு, கத்தி அலறதான். பாலே சரபடித்தான் தேக்கே ஜாலி ஆக்ரந்தோ நீதே ஆரோளி பாலான் சண்முக தாவே வேளோ வேளி துக்கே தளமளி துக்கிதம். இந்த வளையல தவிச்சுன்னு இருக்கிறத பாலே சரபடித்தான் தேக்கே ஜாலி, இந்த தவிச்சுன்னு இருக்கிற அந்த குட்டிகளை பார்த்து துடிச்சுட்டு இருக்கு இந்த குச்சிகள்லாம். எப்படி நம்ம வெளியில் வரப்போகிறோம், நம்ம அம்மா அப்பா பார்க்க போகிறோன்னு அதை பார்த்த உடனே இந்த பெண் புறாவானது கூவி அழறதான். ஆக்ரந்தோ நீதே ஆரோளி, ரொம்ப கத்தி கத்தி அழறதான். பாலா சண்முக தாவே வேளோ வேளி, கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்கறது ஓடி ஓடி வருது. அது மனசில் துக்கே தலைமளி துக்கிது. பார்த்தோன்னே மனசில் துக்கம் உண்டாயிடும். தம் குழந்தைகள் ஏதோ ஒரு அடிபட்டுருத்தோ இல்லை ஒரு இடத்துல மாட்டின்றுத்தோ அப்படின்னு இருக்கோம்னா நம்ம எவ்வளோ துன்பப்படுவோம் இல்லையா. நம்ம குழந்தை போயிட்டே இருக்கோம், அந்த நம்ம குழந்தை ஓடி போகிற இடத்துல ஏதாவது வழிக்கு விழுந்துட்டு போகிறதேன்னு நம்ம எப்படி அலறின்னு போய் அந்த குழந்தைய தூக்குறோம். அந்த குழந்தை ஏதாவது இடிச்சுன்றது அப்படின்னா குழந்தை என்னடா பண்ணிட்டு உனக்குன்னு நம்ம கேட்குறோமோ இல்லையோ. அப்போ நம்ம மனசில் எவ்வளோ நெஞ்செல்லாம் பதைக்கிறது இல்லையா. அப்போ அந்த உயிரினங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். அதனால் அந்த பெண் புறாவானது அப்படியே அலறது, துக்கத்தில் அலறது. சாச கிருத் ஸ்நேக குணிதா தீன சித்தா ஜமாயயா ஸ்வயம் ஜாபத்யத சிஷா பந்தான் பஷ்யந்திய பஸ்மிருதி. அது என்ன சொல்கிறது, அதிகமான பாசத்தினால அது மனம் தளர்ந்து போய் அந்த மாயையில் மயங்கி அந்த பெண் புறாவானது தன் பிள்ளைகள்லாம் வலையில் சிக்கியதை பார்த்து தானும் அழிவிழுந்து அதே வலையில் போய் அது சிக்கிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். துக்க தியாவயா பிரதாரசி ஆக்ரந்தே கபோதி சாலிலி கைசி சதகுணே ஸ்னேகோ வாடலாதிசி வித்தபுத்தாசி தே கோணி. நம்மளோட கணவன், அந்த பெண் புறாவும் ஆண் புறாவும் இருக்கிறதுல கணவனுக்கு துன்பம் வருது. இந்த கணவன் இந்த துன்பத்தை பார்க்கறது, துன்பத்தை கூறிக்கிறது. இந்த பெண் புறாவான ஆண் புறாட சொல்கிறது, அழுது கொண்டே என்னோட குழந்தையெல்லாம் போய் மாட்டின்றது, என்னோட குஞ்செல்லாம் போய் மாட்டின்றதுன்னு அந்த பெண் புறா சொல்லிட்டு ஓடுறது. ஓடி போய் அந்த அந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணிட்டுன்னா அந்த மேலே வலை வீசிட்டான்லையோ அதில் அந்த குஞ்சுகள்லாம் இறந்து போயிடும்.
ஷத்குணே ஸ்தேகோ வாடலாதிசி ஆக்கிரந்தே கபோத்தி சாலிலி ஜெய்சி. அது என்ன, மிருத புத்திரான்சி தேக்கோன்னு, அந்த குழந்தைகள்லாம் அந்த குட்டிகள்லாம் என்ன பண்ணுது, செத்து போயிடுது, இறந்து போயிடுது. அந்த இடத்துல இறந்து போனதை பார்த்து இந்த பெண்புறா அழுதுந்து பல மடங்கு அதுக்கு துக்கம் வந்துடுது. துக்கம் அழறது. புத்திர ஸ்னேகே கேலே வேடே குண ஆட்ட ஆத்தடவு நீடரே ஹிதாஹிதன தேக்கே புடே படேஞ்சி படே ஜாலாந்து. அதை பார்த்து பிள்ளை பாசம் அதை பைத்தியமாக ஆக்கிடுது. எங்கே நம்மளும் அதுக்கிட்ட போனோம்னா, அந்த குட்டிகளை எடுக்கிறேன்னு போனோம்னா இந்த வேடனானவன் நம்மளை பிடிச்சிருவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுங்களுக்கு இல்லை. தன்னோட நன்மை தீமையெல்லாம் எதுவும் பார்க்காம அந்த பெண்புறா ரொம்ப அழுதுண்டே அந்த வழியில் தாங்காமல் அதுவும் அந்த பெண்புறாவும் விழுந்தாள். அந்த வலையில் போய் விழுந்துட்டுறா. மாயா மோஹே புலலி கைஷி ஜேத்த பாந்தலே தேக்கே புத்ராசி தேஜாலி காலி ஆப்னாசி மோஹும் பிஷி தே கேளி. இந்த மாயா மோகத்தில் எப்படி மயங்கினாலோ தெரியல. எந்த மயக்கம்னா, அந்த ஆண்புறாவை பார்த்தோன்னே அதுக்கு மயக்கம். அந்த பெண்புறா அந்த ஆண்புறாவை சேர்ந்து வாழ்ந்து அதனோட பல பிரசவம் பார்த்து அந்த குட்டிகள் அந்த முட்டைகளை ஈன்று அந்த முட்டைகள் குஞ்சுகள்லாம் பொறுத்து அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரம் இறையெல்லாம் தேடி கொடுத்து ஆசையாக வளர்த்துன்னு இருக்கிறது. அந்த மாயா மோகத்தில் அது மயங்கி போயிடுது. இப்போ அந்த மயக்கத்தில் அது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம தப்பு பண்ணுறோம்னே தெரியல. அந்த குட்டிகளே பார்த்துட்டு இருக்கு, வேடன் இருக்கான் நம்மளை பிடிச்சிடுவான்னு தெரியாமல் அந்த பிள்ளைகளை இடத்துக்கு போகிறது. அதே வலையில் போய் ஜாலி காலி ஆப்னாசி அந்த வலையில் போய் தானும் போய் உட்காந்துக்கிறது. உட்காந்து அந்த வலையில் மாட்டின்றது. அந்த மோகம் என்றது அதை முற்றிலும் பைத்தியமாக ஆக்கிடுது. மோகே பிஷி தே காலி. இந்த மோகம்ங்கிறது அதை மயக்கி விட்டுருது. கபோதக ஸ்வாத்மஜான் பத்தான் ஆத்மனோப்பிய அதிகான் பிரியான் பாரியாம் சாத்மசமாம் தீனோ விலலா லாப் விலலாபாத்தி துக்கித. என்ன அர்த்தம்னா சொல்கிறேன்னா, இந்த கபோதன் ஆன அந்த ஆண்புறா வலையில் சிக்கின்னு இருக்கு. ஆண்புறாவானது இந்த பெண்புறா சிக்கின்னு இருக்குன்னு பார்க்கறது ஆண்புறா. ஆஹா, இந்த ஆண்புறாவுக்கு மனசில் தோன்றுறது, பெண்புறா போய் சிக்கின்றுத்தே, தன்னோட உயிரை விடவும் ரொம்ப பிரியமானதுன்னா இந்த பெண்புறா அந்த ஆண்புறாவுக்கு. அதோட குழந்தைகள் குட்டிகள்லாம் அதில் போயிடுத்தே. இப்படி தனக்கு சமமாக தன்னோட பிரேமையோடு இருக்கக்கூடிய பெண்புறா போய் சிக்கின்றுத்து, அதனோட இந்த குட்டிகள்லாம் இருக்கே அதுவும் சிக்கின்றுத்தே அப்படின்னு பாயெடுத்து இது துயரத்தினால அது அழருது இந்த ஆண்புறா. अंतरला स्त्री बालकी कपोता तो ஏகி ருதன கரி அதோமுகி அதிதுக்கி விளப்பத்து. ஒரே நேரத்தில் மனைவி குழந்தைகள்லாம் சிக்கி இருக்கிறத பார்த்தோன்னே, இந்த குட்டிகள்லாம் அப்படி போயிடுத்தேன்னு பார்த்தோன்னே, இந்த ஆண்புறாவானது பார்த்து தலை குனிஞ்சு துயரம் பண்ணி அதுவும் அழ கப்போத்தா தோ ஏகி ருதன கரி அதோமுகி தலை குனஞ்சுண்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறது. அதி துக்கி விளப்பத்து, துக்கத்தில் அதுவும் விலாப்பம், அதுவும் அழ ஆரம்பித்து கத்த ஆரம்பிக்கிறது. जीवाहो नी प्रिय अधिक ते निर्जीव देखिले बालक अनुकूल अनुरूपक भार्या देख अंतरले. தன்னை உயிரை விடவும் ஜீவாகுனி பிரிய அதிக, தன் உயிருக்கு உயிரும் மேலாக இருக்கக்கூடிய ரொம்ப பிரியமான குஞ்சுகள்லாம் அது இறந்து போய் இருக்கிற நிலைமையை பார்த்ததும் அதற்கு மேலும் மேலும் மனசில் ரொம்ப வருத்தமானது உண்டாருது. அது மட்டும் இல்லாமல் அனுகூல அனுரூபக, தனக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தனக்கு பிரேமையாக இருக்கக்கூடிய தன்னோட ரூபத்தினோட அழகாக இருக்கக்கூடிய பெண்புறாவை பார்த்து அதுவும் உள்ள மாட்டின்றதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே துக்கிக்கிறது. அஹோ மே பஷ்யதாபாயம் அல்பம் புண்ணியஸ்ய துர்மதேஹே அத்ருப்தஸ்யா கிருதார்த்தஸ்ய கிரகஸ்தயே வர்கிகோஹத. அதில் என்ன சொல்கிற, ஐயோ எத்தனை புண்ணியம் செஞ்சிருந்தேனோ அந்த புண்ணியத்தில் எது குறைஞ்சி போச்சோ தெரியலையே, என்னோட தவறான புத்தியிலையும் ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கேன். எனக்கு என்னோட குழந்தைகளுக்காக நான் போய் தேடி கொண்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே, அந்த மாதிரி நினச்சி இந்த குட்டிகள்லாம் பெருசாகி என்னோட இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி இல்லாமல் போயிடுது. தர்ம அர்த்த காமம் என்ற புருஷார்த்தங்கள்லாம் உடஞ்சி போச்சு அப்படிங்கிற. இங்கே இருக்கிறதுல என்ன பொருத்தம்னா, தர்மம்னா தன் குட்டிகளெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த இது இல்லை, அந்த தர்மம் காப்பாற்றப்படலை. இவங்களுக்காக போய் நிறைய இடத்துல சம்பாதிச்சு நல்ல விதமாக கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது இல்லை. என்னோட ஆசை என்னோட காமங்கள்லாம்
பூர்த்தியாகி என்னோட பெண் புறாவோட நான் சந்தோஷமாக வாழணும், குட்டிகளோட வாழணும்னு நினச்சிருந்தேனே, அதெல்லாம் அப்படி உடஞ்சி போட்டே அப்படிங்கிற. தர்ம அர்த்த ஆனி காம யாத்திஹிஞ்ச ஆஸ்ரய கிரகாசிரம தோ பங்களாமி அனாசிரம அத்திருப்த காம சாண்டோனி. இப்போ தர்மங்கள் சேர்ந்தது, அர்த்தம், காமம், இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம் இல்லையா. கிரகஸ்தாசிரமங்கிறதுல பிரேமைங்கிற ஒன்று உண்டாயிருக்கு. இந்த காமம்ங்கிறது உண்டானதுனால தான் இந்த ஆசிரமமான இந்த குடும்பம்ங்கிற வாழ்க்கை உண்டாகுது. அதில் பெண்களை பார்த்து ஆண்கள் ஈர்க்கப்பட்டு ஒரு குடும்பத்தை உண்டாக்கிக்கிறார். அதில் அர்த்தம், அதுக்காக போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பல பல விஷயங்களில் பணங்கள்லாம் சேர்த்து பொருள்கள்லாம் ஈட்டி இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போய் அதை வெற்றியாக அதை செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறான். அதை மாதிரி அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தில் அவள் இருந்து மென்மேலும் பல விஷயங்கள் பல பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இப்படி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பல குட்டிகள் பல புறாக்களுக்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இது தன் குட்டிகளை இழந்தது, தன் பெண் புறாவை இழந்து துக்கத்தில் இருந்து நான் இல்லற வாழ்க்கையை இழந்தவளா நான் ஆயிட்டேனே, இல்லறமே இல்லாமல் போயிடுத்தே அப்படின்னு இந்த ஆண் புறா கதறுது. பூர்வ பாப்பாச்சா ஆவர்த்து மஜ சாண்டூனி அக்ருதார்த்து மாஜா காமு நவதான் திருப்து தர்ம காமார்த்து பங்களா. இப்படி முன்னோர் செய்த பாபத்தின் விளைவால முன்னாடி நான் செஞ்ச பூர்வ பாப்பாச்சா ஆவர்த்து, அது பூர்வ பாபம் எப்படி புண்ணியத்தினால நான் எப்படி நன்னா இருக்கேன்னு சொல்கிறேனோ அது மாதிரி எத்தனை ஜென்மங்கள் இருந்த பாபங்கள் இருக்கோ அந்த பாபங்களோட விஷயத்தினால என்னோட முன்னோர்கள் என்ன பாவம் செய்தாலும் தெரியல, அதனால நான் இதில் விழுந்துட்டேன். மஜ சாண்டூனி ஆக்கிருத்தார்த்து, அதனால நான் இது நான் கிருதார்த்தம் ஆனேன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கிருதார்த்தம் இல்லை, நான் விழுந்து விட்டேன். என்னோட ஆசைகள்லாம் நிறைவேறாமல் போயிடுது. மாஜா காமு நவத்தான் திருப்து, என்னோட ஆசைகள்லாம் நிறைவேறாமல் போயிடுத்து. தர்ம காமார்த்து பங்களா, என்னுடைய தர்மமானது என்னுடைய அர்த்தம் என்னுடைய காமம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தில் இருக்கிறது. இந்த குடும்பம் நடத்தணும்னு நினச்சின்னு வந்ததே, இது ஆரம்பிச்சதே, இது மூணும் இதுக்கு கிடைக்காம போயிடுத்து, எல்லாம் சிதறி போயிடுத்து அப்படின்னு சொல்கிறது. கிரஹி திரைவர்குஜி பங்களா, திரைவர்குஜி பங்களா, திரைவர்க்கம் மூன்று வர்க்கமும் தர்மம் அர்த்த காமங்கிற மூன்று விதமானும் இறந்து போயிடுது. சௌத்தா புருஷார்த்த அசே உருளா, அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. தோ சாதுனி கேவும் வகிலா ஆசிரம பங்கல்யா க்ஷதி காய. இந்த மூன்று புருஷார்த்தங்களும் என்ன, தர்ம அர்த்த காமம். மோட்சங்கிறது ஒன்று இருக்கே, அந்த மோட்சங்கிறது நானாவது உள்ளது, அதை போய் பார்க்காம இந்த மூன்று விஷயங்களையும் போயிடுத்தே நினச்சி தன்னோட வாழ்க்கையை இன்னும் வீணாக்கிக்கிறானே. ஏன் இது போனால் என்ன, நாலாவது ஆன சாயுஜ்யம்ங்கிறது ஒன்று இருக்கே, இது எல்லாமே ஒரு நாள் அழிய போகிறது தானே. நம்மளுக்கு ஒன்று இருக்கே, அது பகவானை பற்றி அடையக்கூடியது. நம்ம மனசை பகவான்கிட்ட செலுத்தினாமேன்னு நினைக்கலையா, இல்லை நம்ம உடைந்து போனதுனா அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு நினச்சி இதுலேயே மூழ்கிறோமா. அதை நாலாவது ஒன்று பாக்கி இருக்குங்கிற. ஐசே மனசி ஜரி நிகுதி ஏ அர்த்திமி துர்மதி விஷய வாசனா நோ சண்டிதி கைசேனி முக்தி சாதையில. இப்படி மூடனாக இருக்கக்கூடியவன் இப்படி சொன்னாலும் ஐசே மனசி ஜரி நிகுதி, இப்படி நினச்சிட்டு இருக்கிறான், மூடன் பாமரனாக இருக்கான். தே அர்த்திமி துர்மதி, என்னோட மனசில் கெட்ட எண்ணங்கள் இருக்குது, கெட்ட விதமான புத்தி கெட்டு போயிடுது, இது மேலே என்ன நல்லதுன்னு அதுக்கு தெரியாமல் போயிடுது, இந்த இன்ப ஆசைகளை விடாமல் இருக்குது. இதில் இப்படி இருக்கின்ற போது நான் எப்படி மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு. கைசேனி முக்தி சாதையில், இப்படி நாலாவது அர்த்தமான முக்தியை நான் எப்படி சாதனை பண்ணேன். மூணையும் சாதிக்கணும்னு நினச்சேன், வெற்றி பெறணும்னு நினச்சேன். தர்மம் அர்த்தம் காமங்கிற மூணு விஷயத்துலேயும் நான் வெற்றி பெறணும்னு நினச்சேன், மூணும் உடஞ்சி போயிடுது. இப்போ நாலாவது நான் சாயுஜ்யங்கிற முக்தியை நான் எப்படி அடைய போகிறேன், அது என்னால் முடியாதே அப்படின்னு நினைக்கிறது. யா பூர்வி அல்ப புண்ணிய ஹோத்தே கேலே யாலாகி அந்தராயி கரகே தலே மாஜே பரலோக சாதன டேலே விதுர கேலே மரஜலாகி. நான் நன்கு முன்பு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அதில் சில குறைகள் இருந்திருக்கு போயிருக்கு, அதனால் எனக்கு பாபங்கள் சம்பவிச்சிருக்கு. இப்படி குடும்ப வாழ்க்கையில் சிக்கி கொண்டுட்டேன், அதனால் என்னோட பரலோக சாதனை, அதாவது நான் பகவானை போய் அடையணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் இதில் போய் இருந்து நான் தனிமைப்பட்டுட்டேனே இப்படி அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஹோகா கிரகி அசத்தாம் கிரகஸ்தாம் காய பரலோக சாதே சமஸ்தாம் இத்தராஞ்சி அசோகதா மஜா சாதனத்தா தவ ஹோதி. இப்படி இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் பரலோகத்தை அடைகிறார்களா? ஹோகா கிரகி அசத்தா கிரகஸ்தான் காய பரலோக சாதே சமஸ்தாம். கிரகஸ்தர்களாக நம்ம இருக்கோம், நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறோம், குழந்தைகள்கிட்டேருந்து வரக்கூடிய பேரன் பேத்திகள் இவாளையும் நம்ம வளர்க்குறோம், இவாளால் நம்ம கூட உறவினர்கள் இவாளெல்லாம் பார்க்குறோம், இவாளால் நம்மளால் பரலோகத்தை சாதிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பண்ணுறார்.
இத்தராஞ்சி அசோகதா மஜ சாதனதா தவ ஹோதி. அதான் எனக்குத்தான் இப்படி ஒரு சாதனை செய்யும் வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு சொல்றார். அதாவது மனிதர்கள்லாம் அந்த ஆசைகளை சிக்கி தர்மம் அர்த்தம் காமம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள நோக்கங்கள்லாம், தர்மம்னா என்ன பண்ணணும்னா இதுலேயே பல பல தர்மங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும். இப்படி குடும்பத்தில் இருந்துட்டு சன்னியாசிகளுக்கு செய்ய கிரகஸ்தர்கள் தான் சன்னியாசிகளுக்கு உதவ முடியும். கிரகஸ்தர்கள் தான் பிரம்மச்சாரிகளுக்கு செய்ய முடியும். கிரகஸ்தர்கள் தான் பல யஜ்ஞ யாகாதி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். பல பூஜைகள் செய்ய முடியும். யாகங்களுக்கெல்லாம் செய்ய முடியும், உதவ முடியும். தான் மற்றும் இல்லாமல் தன்னுடைய கடமைகள் தேவ பூஜை, பித்ரு பூஜை, ரிஷி பூஜைகள், உயிரினங்களுக்கு செய்யறது, இப்படி பல பல விஷயங்கள் இந்த தர்மங்கள்லாம் இந்த கிரகஸ்தாசிரமத்திலேருந்து தான் செய்ய முடியும். இப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் நானே விதுரனா ஆயிட்டேனே, அதாவது எல்லாத்தையும் இழந்தவனா ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கான் இல்லையா மனிதர்கள். அதில் எப்படின்னா அர்த்தம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை சம்பாதிக்கிறதுனா பொருள் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை. இகலோகத்துக்கு பொருள் சம்பாதிக்கிறதுக்கு, பரலோகத்துக்கு அருள் சம்பாதிச்சுக்கிறது. பகவத் பிராப்தி, பகவத் அனுகிரகம் அப்படின்னா குருவோட அனுகிரகம், சத்தங்க பிராப்தி, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு இப்படி ஒரு துக்கம் ஏற்பட்டு போயிடுது. தர்ம அர்த்த காமம் அப்படிங்கிறது என்ன? காமம்னா வீழ்ச்சி தான். அதனால் பிரேமையில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், இதுலேயே போயிட்டேன். ஆனால் உண்மையான பிரேமை என்ன? பகவத் பிரேமையை சாதிக்கிறதுக்கு நான் முடியாமல் போயிட்டேன். மூன்றும் இந்த மெயினாக செய்யக்கூடிய விஷயங்கள் மூன்றும் நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லப்படுறது இந்த இதில். அனுரூபா அனுகூலாச்ச யஸ்யமே பதி தேவதா சூன்யே கிருஹே மாம் சந்தியஜ்ய புத்திரை ஸ்வர்யாதி சாதுபிகி. என்ன சொல்றார்? எனக்கு மிகவும் ஏற்றவளாகவும் எப்பொழுதும் கணவனுக்கு ஏற்றபடி நடக்கும் மனைவியாகும் இந்த வெறுமையான வீட்டில் என்னை விட்டு விட்டு நல்ல பிள்ளைகளோடு சொர்க்கத்திற்கு போகிறாளேன்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தில் இந்த புறாவை சுட்டி காட்டி, பெண் புறாவானது தன்னோட குழந்தைகள் குட்டிகளெல்லாம் எடுத்துட்டு அது சொர்க்கத்துக்கு போயின்னு இருக்கு. அது தன்னோட விஷயத்தை தான் செஞ்சுட்டு தன் குட்டிகளோடையே அது போயிடுத்து சொர்க்கத்துக்கு போகிறது. இதை பார்த்துட்டு இப்படி எனக்கு ஏற்றவளாக இருக்கக்கூடியவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதுக்கு சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜ், ஸ்திரீ புருஷாஞ்சி சித்த விற்பி அனுகூலவர்த்தே தர்ம பிரவருத்தி தரீச்ச பரலோக சாதிதி இத்தராம் பிராப்தி தேனாகி. எப்பொழுது ஒருத்தனுக்கு பரலோக சாதனை, அதாவது பரபிரம்ம பிராப்தி இல்லைன்னா பரலோக சொர்க்க பிராப்தி, சாயுஜ்ய பிராப்தி, வைகுண்ட பிராப்தி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்திரீ புருஷர்களுடைய சித்த விருத்தங்கள் அது பிராரமார்த்திக வழிக்கு அனுகூலமாக இருந்திருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகள் பக்திக்கு அனுகூலமாக இருக்கணும், அந்த மனைவியானவள் பக்திக்கு அனுகூலமாக இருக்கணும், அவன் பக்தி செய்யணும்னு ஆசையோட பிரேமையோட பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு பகவானுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படணும். இப்படி தர்ம பிரவிற்த்தியில் ஈடுபட்டு இருந்தார்கள். தரீச்ச பரலோக சாதித்தி, அவனுக்கு தான் இந்த பரலோகம்ங்கிறது கிடைக்கும். இத்தரா பிராப்தி தேனாகிய மித்தவர்களுக்கெல்லாம் எப்படி பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஏகாஞ்சியா பாரியாத்யா தோண்டாலா ஏகாஞ்சியாத்தா பகு ஓடாலா ஏகாஞ்சியாத்யா அதி சாண்டாலா ஏகி துஷீலா துர்பகா. எல்லாருக்கும் மனைவிகள்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருவாளான்னு. சில மனைவிகள் என்ன பண்ண, பாரியாத்த தோண்டாளா, ரொம்ப நிறைய பேசுகிறவளா இருப்பாளாம், சண்டை போட்டு கத்துக்குன்னு கத்துறவளா இருப்பாளாம். ஏகாச்சியாத்தாகு பகு ஓடாளா, ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே அங்கே அது வேணும் இது வேணும்னு கேட்குறவளாக இருப்பாளாம். ஏகாஞ்சியாத்தியா அதி சாண்டாளா, அது மற்ற கெட்ட குணம் உள்ளவளாக இருப்பாளாம் சில பெண்மணிகள். ஏகி துஷீலா துர்பகா, சில துரதிருஷ்டசாதிகளாக கூட இருப்பாளாம், எதுவும் அவளுக்கு அமையாததான் இருக்குமா. இப்படிப்பட்ட பெண்மணிகள்லாம் கிடச்சிருந்தா வாச்சிருந்தா அந்த ஆண் மகன் என்ன பக்தியை சாதிச்சிருவானான்னு அப்படின்னு கேட்குறேன். ஏகி சாத்தோ குரோத காடா ஏகி அத்தியந்த காதாடா ஏகி சோழித்தி தாந்த தாடா ஆரிசா புடாம ஆண்டோனி. சில பெண்கள் என்னன்னா மிக கோபம் உடையவர்களாக இருப்பாளாம். சிலர் ரொம்ப அத்தியந்த காதாடா, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாளாம், ஆசைப்பட்டுட்டே இருப்பாளாம். ஏக்கி சோழித்தி தாந்த தாடா, சில என்ன பண்ணா கண்ணாடி முன் நின்று தன்னோட பல்லு மூஞ்சி முகம் இதெல்லாம் அழகு பார்த்துட்டே இருப்பாளாம். அரிசா புடா மாண்டோனி. இப்படி தன்னை அலங்காரம் பண்ணிட்டு மற்றவாளுக்கு முன்னாடி தன்னை எப்படி காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையே இருப்பாளாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு பரலோக பிராப்திங்கிறது எப்படி கிடைக்கும், அவளுக்கு எப்படி உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். ஏகி ஓங்களா ஆலசினி ஏகி தியா மகாடாக்கினி ஏகி சுகுமார விலாசினி வரவே பணி கர்வித்த.
சிலர் என்ன சொல்றாள்னா, சில பெண்களோ குழந்தைகளோ சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருப்பாளாம். பகவானுக்கு செய்யணும்னா தகுந்த நேரத்தில் எந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாள், தகுந்த நேரத்தில் நல்ல சுத்தமாக இருக்கணும் கூடியவர்களாக இருக்க மாட்டாளாம். சில பேர் எப்படி இருப்பான்னா கொடூரமான குணமுடையவர்களாக இருக்குமா. ஏகி தீ மகாடாக்கினி, ரொம்ப கொடுமையான குணமுடையவர்களாக இருப்பாளாம். ஏகி சுகுமார விலாசினி, இன்னொரு சுக வாழ்க்கையாக சுகமாக நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பீச்சு கிளப்பு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும், பெரிய பெரிய மனுஷாலோட தானும் ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாளாம். இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும். பரவே பண்ணி கருவித்த, ரொம்ப தன்னை பற்றி தான் ரொம்ப பெரியவனுடைய மனைவி, தான் ரொம்ப அழகாக இருக்கிறவன், எனக்கு இருக்கிறவள், தான் ரொம்ப நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரோடைய காட்டிலும் நான் ரொம்ப நல்ல குணசாலியாக இருக்கேன், நான் எல்லா வரை காட்டிலும் நல்லவள் அப்படின்னு ரொம்ப கர்வத்தில் இருந்துட்டு அழகு பண்ணிட்டு மற்றவாளுக்கு முன்னாடி தன்னையே சோபையாக காமிச்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாளாம். இப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் பக்தி எங்கேருந்து விடும்? தைசே நவ மாஜி பத்னி சதா அனுகூல மஜலாகுனி மஜசி வர்த்தே அனுரூப பணி தர்ம பத்னி தார்மிக. இப்படி இல்லாமல் சில பேருக்கு தன் மனைவி இப்படிலாம் இல்லாமல் நல்லவளாக இருந்தாளே, அவளுக்கு எப்பொழுதும் தனக்கு ஏற்றவளாக இருக்காளே, தர்மத்தை பின்பற்றி நடப்பவளாக இருக்காளே, நல்ல மனைவியாக இருக்கிறார்களே. मी जेवा धर्मी तत्पर तेवा धर्मी सितो अतिसादर மஜகாமி ஜேவா ஆதர தேவா காம சதுர காமினி. நான் தர்மத்தில் ஈடுபட்டிருக்கும்போது, மீ ஜேவா தர்மி தத்பர, நான் தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அவள் அதில் மரியாதையாக காட்டி அவள் எனக்கு அனுகூலமாக இருக்கா. மஜகாமி ஜேவா ஆதர, அந்த குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல மரியாதை பண்ணணுமோ அந்த இடத்துல அவளோட கூட இருந்து மற்றவாளுக்கு மரியாதை பண்ணி அவள் மரியாதை பெற்றுன்று இப்படி எல்லா விதத்திலையும் அனுகூலமாக பக்தி பண்ணிட்டு இருக்கிறவளாக இருக்காளே. ஜேவா ஆதர தேவா காம சதுர காமினி, எந்த இடத்துல அன்போடையும் பண்போடையும் காமத்தோடையும் பிரியமானவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல பிரியத்தோடையும் காமத்தோடையும், எந்த இடத்துல மரியாதையாகவும் எந்த இடத்துல மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய பெண்மணியாக என்னுடைய இருந்தாளே அப்படின்னு இந்த பெண் புறாவை பற்றி ஆண் புறா நினைக்கிறதாக. இதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னா அப்படி நினச்சிக்குமா இந்த ஆண் வர்க்கம் அப்படி நினைக்குமா. பெண் வர்க்கத்தை பார்த்து தன்னோட மனைவியோ தன்னுடைய குழந்தைகளை பற்றியோ இப்படி நினச்சிக்கக்கூடிய பாவம் உண்டாகிறதுங்கிற. மஜவாஞ்சோ நீ தத்துவதா ந பஜே ஆணிக்கா தேவா தேவதா மஜ சாண்டோ நீ நவச்சே தீர்த்தா மாஜே வச்சன சர்வத்தா நுல்லங்கி. என்னை தவிர வேறு எதுவையும், மஜவாஞ்சோனி தத்துவதா, என்னை தவிர வேறொன்னையும் நினைக்கிறதா இல்லை. நாபஜே ஆணிக்கா தேவா தேவதா, என்னை தவிர வேறொரு தேவதைகளையோ தேவனையோ நினைக்கக்கூடிய கூடாதவளா இருந்தாளாம். அவள் மட்டும் என்னை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா. அவள் மஜ சாண்டோனி நவச்சே தீர்த்தா, என்னை விட்டுட்டு எந்த ஒரு தீர்த்தத்துக்கும் கூட அவள் போக மாட்டாளாம். மாஜே வச்சன சர்வத்தான் உள்ளங்கி, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்க தாண்ட மாட்டாளாம், படி தாண்டா பத்னியாக இருந்தாளாம். அப்படிப்பட்டது எப்படி அம்பாளுக்கு சுவாமிக்கு அம்பாள் இருக்காளோ அதே மாதிரி படி தாண்டாதவளாக இருப்பாள். அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்கல பிராட்டி இருக்காளே மகாலட்சுமி, அவள் பெருமாள் இருக்கிற இடத்த விட்டுட்டு அவள் கொடுத்துருக்குற அந்த இடத்த விட்டு படியே தாண்ட மாட்டாளாம். ஒரு நாள் அதை தாண்டி வந்து எப்பொழுதுமே பெருமாள் தான் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவளை பார்த்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவளோட இருந்துட்டு போவாராம். ஒரு நாள் மட்டும்தான் பிராட்டியானவள் வெளியில் வந்து பகவான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் போவாளாம். அந்த மாதிரி பிரியா விடையாவும் பிரியாமலும் அவள் இடத்த விட்டு தன்னை இடத்த விட்டு ஒரு நாளும் நகராதவளும் இருக்கக்கூடியவளாக இருப்பாளாம். பெண்மணிகள்லாம் அப்படி தான் இருப்பாளாம். ஆத்துக்காரோடய போவா, ஆத்துக்காரோடய வருவா, ஆத்துக்காரர் என்ன இருக்காளோ என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு நடந்துப்பா, அவரோடையே துணைக்கு இருந்து அந்த குடும்பத்தை அப்படி காப்பாற்றி அந்த செய்யறதுல வழுவாது இருப்பாளாம். அப்படிப்பட்டவ ரூப குணவதியாக இருக்கக்கூடியவளா இருக்காளே, இப்படி இருந்தவளை என்னை விட்டு போயிட்டாளேன்னு சொல்கிறாளாம். ஏவம் ரூப குணகுணசீல குலசீல மஜசி சதா அனுகூல பதிவிரதா ஜே கேவல பத்னே நிர்மல பெய்மாஜி. என்னோடவள் எப்படிப்பட்டவளா இருக்காள்னா ரூப குண குலசீல, குலத்துக்கு ஏற்றவளாக நன்னடத்தை உடையவளாக குணமுடையவளாக நல்ல ரூபவதியாக இருந்தாளாம். மஜசி சதா அனுகூல, எனக்கு அனுகூலமாக இருந்தாளாம், நான் நினைப்பதெல்லாம் அவள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாளாம். பதிவிரதா ஜே கேவல, பதிவிரதா அப்படின்னா பிரதி நடக்கிற இடத்துக்கு அவர் பின்னாடியே சென்று பதியோட தானும் நிழலா இருக்கக்கூடியவளாம். பத்னி நிர்மல பெய்மாஜி, இப்படிப்பட்ட மனசுல ஒன்றும் இல்லாத தூய்மையானவளாக இருக்காளே அப்படிப்பட்டவள் என்னுடைய பத்னி அப்படின்னு நினைச்சுட்டுதான். மஜசாண்டோனி சூன்ய கிரகி புத்திரே சகிச சாத்வி பாஹி ஜாத்தசே சொர்க்காஞ்சியாட்டாயி மஜ அப்பாயி காலோனு. இப்படி என்னை விட்டுட்டு என்னோட நல்ல மனைவியானவள் இந்த குழந்தைகளோடையும் இந்த குட்டிகளையும் விட்டு இந்த வெறுமையான இந்த கூட்டை வெறுமையாக விட்டுவிட்டு இந்த குட்டிகளையும் கூட்டிண்டு அது சொர்க்கத்துக்கு என்னோட மனைவியும் சென்றுருக்காளே அப்படின்னு இந்த ஆண் புறா நினச்சி வந்துதான்.
सोऽहं शून्ये गृहे दीनो मृतदारो मृतप्रजः जीषि जिजीविषे किमर्थं वा விதுரோ துக்க ஜீவிதா. இப்படி வெறுமையாக இருந்து பயங்கர துன்பத்தில் நான் இருக்கேன், என்னோட மனைவியும் இறந்து விட்டால், பிள்ளைகளும் போயிட்டால், இப்படிப்பட்ட துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விதவனாக இந்த ஆண் புறா நினைக்கிறத நான் எப்படி பெண்கள் வந்து கணவனை இழந்தால் விதவையாக இருக்காளோ, ஆண்களும் விதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்காளாம். இப்படி நாஷிலி ஸ்திரீ நாஷில்யா பிரஜா ஏத்தம் யா ராகாவே கவன்யா காஜா துக்கே பிராணஜா இல்லியா மாஜா லோகலாஜா நிந்தித. இப்படி நாஷிலி ஸ்திரீ நாஷில்யா பிரஜா, குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். அதற்கப்புறம் நான் தேத்தேம் யார் ராகவே கவன்யாக, நான் இதுக்காக நான் இங்கிருந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். துக்கே பிராண ஜாயிலே, அந்த துக்கத்தினால என் உயிரே போயிடும் போல இருக்கே. லோக்கலாஜா, இந்த உலகத்தாரெலாம் நான் என்னை நிந்திச்சிருவாளே அப்படின்னு. ஏவடே அங்கி வாஜலே துக்க காய லௌகிக்கே தாக்கவும் முக்க பங்களே சம்சாராஞ்சே சுக சித்தா மூர்க்க மனத்தில. இப்படி ஏவடே அங்கி வாஜலே துக்கம் துயரமானது இப்படி பெருக்கிண்டு போயின்னு இருக்கு என்னோட மனசுல. இந்த உலகத்தார்களுக்கு முன்னாடி நான் எப்படி தாக்கவும் எப்படி முகத்தை நான் காமிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது முற்றிலும் போயிடுதா. சம்சாராஞ்சே சுக்க பங்கலை, என்னோட பங்கம் சுகமே போயிடுதே. சம்சாரத்தில் இருக்கிற சுகமே. ஜிதா மூர்க்க மனத்தில் மக்கள்லாம் என்னை முட்டாள்னு சொல்லுவாளே. ஜலோ விதராச்சே ஜினே சதா நிந்தியலாஜிரவானே நயே ஸ்ராத்தீஞ்சே ஆவத்தனே சதா வசனே ஏகாக்கி. இப்படி விதவையாக வாழ்கிற வாழ்க்கை, சதா நிந்தியலாஜிரவனே, எல்லாரும் நிந்திக்கப்படுற மாதிரி ஆயிடுமே, என்னோட வாழ்க்கையே நசிஞ்சு போயிடுமே. நயே ஸ்ரார்த்திஞ்சே ஆவத்தனே, இப்படி வெட்கக்கேடா ஆயிடுத்தே என்னோட வாழ்க்கை. எந்த ஸ்ரார்த்தம் எந்த விழாவுக்கும் என்னை கூப்பிட்டுக்க மாட்டாளே. யாரும் இவன் எல்லாத்தையும் இழந்தவன், இவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லிடுவாளே. சதா வசனே ஏகாக்கி, எப்பொழுதும் தனிமையோடு வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்புறா மனசில் வருத்தப்பட்டு. ஐசேனே வசதா ஏ லோக்கி சூன்ய கிரகி ஏகாக்கி தடா கோடனா மிலேம்கி பரம துக்கிமி ஹோயின. இப்படி உலகத்தில் வெறுமையான வீட்டில் தனியாக இருந்துட்டு இருந்தா எனக்கு இனிமையான உணவும் கிடைக்காது, நான் ரொம்ப துயரப்பட்டு விடுவேன், எனக்கு யாரும் இருக்க மாட்டா. இப்படி சூன்ய கிரகி, அப்படி ஒத்துருமே இல்லாத வீட்டில் ஏகாக்கி ஒத்தனா இருக்கணும். தடகோட நான் மிலேமுக்கி, இனிமையான சாப்பாடு கூட என் வாய்க்கு கிடைக்காது, இப்படி துக்கத்தில் இருந்துடுவேனேன்னு சொல்கிறாராம். தான் ததைவா விருதா ஸ்னிக் மிருத்யுர்கிரஸ்தான் விசேஷ்டிதः ஸ்வயம் ச கிருபணः சிக்ஷு பஷ்யன்னப்பிய புதோபதத். இப்படி வலையில் சிக்கி மரணத்தினுடைய விளிம்பில் போய் ரொம்ப தவிச்சு அசைஞ்சு கொண்டிருந்த தன் மனைவி மக்களை எல்லாம் பார்த்து அந்த பாவியாக இருக்கக்கூடிய அறிவில்லாத இந்த ஆண்புறாவானது தன்னையும் முடியாமல் தானும் அந்த வலையில போய் அதில் விழுந்துருத்துன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். யாரு? கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொல்கிறார். அதை இந்த யதுராஜாவுக்கு அவதூதர தத்தாத்திரேயர் சொல்கிறதாக ஸ்லோகங்கள் சொல்கிறது. ஐசே போலோ நிகேலே காய மிருத்தஸ்திரீ புத்ரா கடே பாஹே காளா பாஷி பாந்திலியாஹே சேஷாராஹே நிச்சேஷ். இப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சான்னா, இறந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் நோக்கி பார்த்துதான் இந்த ஆண்புறா. காலனுடைய பாசத்தில் கட்டுண்டு போயிடுத்தே, இப்படி பாசக்கயிறை விடிச்சுட்டு யமன் எடுத்துன்னு போயிட்டானே, அவரோட அசைவெல்லாம் முற்றிலும் நின்று விட்டதே. இந்த குழந்தைகள் குட்டிகள் தான் போச்சுன்னு பார்த்தா அந்த பெண் புறாவும் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி துக்கம் தாழாமல் இறந்ததை பார்த்துட்டு மனசு வருத்தப்பட்டு இருக்கான். ஐசே தேகத்தாகி அபுத்தி விவேகன திருஜி புத்தி ஆப்பனஜா உனித்ரி சுத்தி ஜலாமதி படியலா. இப்படி அதற்கு பார்த்துதான் ஐக்க தேகத்தாகி அபுத்தி, இப்படி புத்தி கட்டு போய் அதை பார்த்துட்டு நின்றுதான். வேட்டைக்காரன் இருக்கிறானே, இந்த பெண்புறா போச்சேன்னு ஆண்புறா நிற்கிறதேன்னு அவனு இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த அறிவு இது தோன்றலை, அது ஆண்புறா பிடிச்சுன்னு போயிடுமே அப்படின்ற தோறல. மனசில் ஒரு விவேகமானது இல்லை. ஏன்னா நான் இவாள்லாம் போயிட்டா ஒரு நாளுக்கு அழிவு தானே, அது மாதிரி நம்மளுக்கு தான் அழிவு, நம்ம போய் பறந்து போய் தன்னை காப்பாற்றிப்போங்கிற எண்ணம் வரல. தானும் அதே நிலைக்கு சென்று இந்த பெண் புறாவை பார்த்து அந்த ஆசையில், இந்த குட்டிகள்ங்கிற ஆசையில் போய் விழுந்து தானும் இது அதோடே சேர்ந்து நம்மளும் போயிடுவோன்னு அந்த வலையில் போய் இது விழுந்துத்தான். இப்படி மேல்யா மாகே மரணே தேகோ ஹேஞ்சி சர்வான்சி கரணே பரி ஜன்ம மிருத்யு நிவாரணே ஹா ஸ்வார்த்து கவனே நந்தரிஜே. அதனால் மற்றவர் இறந்த பின்னும் தானும் இறப்பது. மேல்யா மாகே மரணே, மற்றவர்கள்லாம் இறந்து போயிடுறான்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. தெரிஞ்சுன்றதுக்கப்புறம் தேக ஹேஞ்சி சர்வான்சி கரணே, எல்லாரும் என்ன பண்ணா, குடும்பம், குட்டிகள், அது கல்யாணம், காட்சிகள், சம்பாத்தியம், பேரு, பெரும் பேரு, அர்த்தம்,
செல்வங்கள் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு நாளைக்கு அவன் பொட்டுன்னு தன் உடம்ப போடுறானே, அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாள் நடக்க போகிறதே, என்னைக்கு நம்மளுக்கு மிருத்யு வரும்னு தெரியாதே, இப்படி பிறப்பு இறப்பு சூழ்ச்சி எப்படி நீக்கிறது, ஸ்வார்த்து கவனே நான் தரிஜே, அந்த பார்த்து அந்த உயர்ந்த பயனை யாரும் என்று இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது நம்ம நசிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஸ்வார்த்து கவனே நான் தெரிஞ்சு தன் சுயநலம் பட்டுண்டு தன்னை காப்பாற்றிக்கணும்னு எவனும் இதில் ஆசைப்படுறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். மனிதர்கள்லாம் உலக செயல்களில் மட்டும் ஈடுபடுறா, ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோளான மோட்சத்தை மறந்து விட்டுறா அப்படிங்கிறார். பகாம்பா ஸ்ரீ புத்ரா கரணே ஆப்புலாகி ஜீவுதேனே பரி பகவத் பதவி சாதனே ஹே நமனே மனே சர்வதா. இப்படி மனைவி பிள்ளைகள் காரணமாக தன் உயிரையும் கொடுக்குறான். பகவானுடைய நிலையை அடைவது, பகவானை மனசில் நினைச்சுட்டு இருக்கிறது, அதை பற்றி ஒரு நிமிஷமும் மனசில் நினைப்பதில்லை அப்படிங்கிறது சொல்கிறாராம். இப்படி தம் லப்த்வா லுப்தக க்ரூர கபோதம் கிரகமேதினம் கபோதகான் கபோதிம் ச சித்தார்த்த பிரயையோ கிரகம். இப்படி குடும்ப ஆசையில் மூழ்கிய புறாவை பிடித்து கொடூரமான அந்த வேட்டைக்காரன் இந்த குட்டிகளையும் பெண் புறாவையும் சேர்த்து தனது காரியம் நிறைவேறினாமல் வீட்டிற்கு சென்றாங்க. எல்லாத்தையும் பெண் புறா ஆண் புறா அதனோட குட்டிகள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோன்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு யமன் கூட்டின்னு போயிட்டான் எல்லாத்தையும். ஜாலி படலா கபோத்தா துர்புத்தி ஜாலி லுப்த காஞ்சி காரிய சித்தி சகுடும்புக கே உனி காந்தி நிதே பாரதி நிஜஸ்தானா. முட்டாள் தளத்தினால வலையில சிக்கின புறா கபோத்தோ துர்புத்தியில் ஜாலி லுப்த காஞ்சி காரிய சித்தி. அதனால வேட்டைக்காரன் அவனோட நோக்கமானது இதை பிடிக்கணும்னு வந்தான். குட்டிகள் ஆண் புறா பெண் புறா எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். புறாவையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த குடும்பத்தையே சுமந்து தன் வீட்டுக்கு எடுத்து சென்றான். ஐசே ஜோகோனி கிரகமேதி தியாசி சர்வத்தா காலு சாதி ஜெய்சி கபோத்தியாஞ்சி புத்தி தைசே புத்தி கிரகமேதி. இப்படி எல்லா குடும்ப ஆசைகளை பற்றுன்று இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் மரணம்ங்கிறது வந்தடையும். புறாவின் புத்தி எப்படி இருக்கோ அப்படியே இந்த குடும்ப வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறவர்களோட புத்தியும் அப்படியே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவா பெண் ஆண் குழந்தைகள் குட்டின்னு நினச்சிட்டே இருப்பேள். ஒரு நாளைக்கு யமன் வந்து எல்லாத்தையும் கூட்டின்னு போயிடுவான் அப்படிங்கிறது சொல்கிறார். பாலகாஞ்சியா குலத்தி மரண பாவலி கபோதி ஐசே தேக்கத்து தேக்கத்தான் துர்மதி தேத் நிச்சித்தி உடி காலி. இப்படி குழந்தைகளோட துயர குரலை கேட்டு அந்த பெண் புறா உயிரிழந்தது. இதை பார்த்த அந்த ஆண் புறாவும் அங்கேயும் உறுதியான வலையில போய் அதுவும் பாய்ந்து பாலக்காஞ்சியா காக்குளத்தி அது வந்து அந்த கத்துறது. அதை கேட்டது ஒன்று அந்த குழந்தைகளோட கேட்டது ஒன்று அந்த கப்போத்தியானது பெண் புறாவானது தன் மரணத்தை தேடி அது ஓடித்து. அதை பார்த்து அந்த துர்மதியில் இருக்கிறவன் இந்த ஆண் புறாவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து உள்ளே போய் வலையில மாட்டினது. யாப்பரி தோ கபோத்தா குடும்பாச்சி மேதா வாகத்தா மரணப்பாவலா சர்வத்தா விவேக்கு சித்தா நதரிச்சு. இதனால எப்படியாக இந்த ஆண் புறாவானது குடும்பப்பற்றில் முழுமையாக மூழ்கினவாக தன்னோட அழிவை நோக்கி எதிர்கொண்டு போச்சோ அதன் மூலமாக அதுக்கு விவேகம்ங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த விவேகத்தினால விவேகம் இல்லாதனால அவனுக்கும் மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது. ஏவம் குடும்பிய சாந்தாத்மா துவந்த்வ ராம பதந்திரிவத் புண்ணியன் குடும்பம் கிருபணக சானோ பந்தோ வசீததி. இவ்வாறு குடும்பத்தில் பற்றுள்ளவன் மனம் அமைதி இல்லாமல் அசாந்த ஆத்மாவாக அது துவந்த்வா ராமகா ரெண்டு சுகம் துக்கம் அப்படிங்கிற இரட்டையில் மூழ்கி லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதுல மூழ்கி பதந்திரிவத்து இதில் கலங்கி இருப்பானா. ஆனால் இதில் சுகம் துக்கம்ங்கிறதுல மூழ்கி இன்பம் இருக்கிறவனா இருந்துட்டு இருப்பானா. புஷ்ணன் குடும்பம் கிருப்பனக இப்படி பறவையை போல அறிவில்லாமல் வாழ்ந்து தன் குடும்பத்தை பேணி காக்க முயல்கின்றவனாக அவன் இருப்பானா. சானு பந்தோ வசீததி இப்படி அவளோட சேர்ந்து இருப்பானா. கடைசியில் அந்த துக்கத்தில் மூழ்கி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா அந்த துக்கத்தில் தானும் துக்கிச்சு அதனோட அழிவை தேடின்னு எல்லாம் ஒரே குடும்பமே நாஸ்தமாக ஆயிடுமா. ஐசா குடும்பி கிரகஸ்து குடும்ப போஷணி ஆசக்து விஷயவாசனா அசாந்து பாவே காத்து ச குடும்ப. இப்படி குடும்பஸ்தனாக இருக்கிறவன் குடும்பம் பேணுதல் அதிக பற்றுதலோடு இருந்து பொருள் மற்றும் இன்ப ஆசைகளில் அமைதி இழந்து தன் குடும்பத்தோடு சேர்ந்து நாசத்தை அடைகிறான். गृहाशक्ति गृहाश्रमो तो केवल द्वंद्वा च आरामो கபோத்தியா ஐசா படே பிரமோ ருதா ஜன்மு தவடாவா. இப்படி குடும்பத்தில் பற்றொன்று வாழும் வாழ்க்கை கிரகாசக்தி கிரகாசிரமம் கிரகாசிரமத்தில் இருந்துட்டு வீட்டில் பற்றுகளோடு இருக்கிறவன் கேவல துவந்தாச்ச ஆறாம். இப்படி சுகம் துக்கம் இரட்டை லாபம் நஷ்டம்
அப்படி நல்லது கெட்டது இப்படிங்கிறது நன்னதாக இருந்துட்டு இருப்பான். சந்தோஷமாக இருக்கும்போது ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக மனக்கவலைகளோடு இருந்துருப்பான். நல்லது கெட்டது துன்பம் அப்படின்னு இருந்திருக்கும். அதில் போல் கப்போத்தியா ஐசே படே பிரமு, எப்படி அந்த ஆண் புறாவானது எப்படி மயக்கத்தில் விழுந்ததோ மனித பிறவியே வீணாக போயிடுத்து, எப்படி விருத்தா ஜன்மு தவடாவா, இப்படி விஷயத்திலே ஈடுபட்டு போயிட்டானே அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை இந்த ஏக்நாத் மகாராஜ் இப்படி விரிவாக இந்த பெரிய கதையை தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு இவ்வளோ பெரியதா அப்படின்னா, ஆமாம், இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து நான் சொல்கிறேன். இது அப்படியே ஒரு 4 வரியில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம படிக்கிறோம். யப்ராப்ய மானுஷம் லோகம் முக்தி துவாரம் அபாவிருத்தம் கிரகேஷு ககவத்சக்தம் தமாரூடச்சுதம் விதுஹோ. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்படியாக மனித பிறவி அப்படிங்கிறது கிடச்சி அதில் நம்மளோட முக்தி வாயில நம்ம அடைந்தாலும் பறவையை போல வீட்டு பாசம், மனைவி மக்கள் அப்படிங்கிற காம வலையில விழுந்து பற்றுகள்லாம் விட்டு, அந்த பற்றுல எந்த பற்று விட்டு நான் பராசக்தியை அடையணுங்கிற பற்றை விட்டுட்டு இந்த வாழ்வுங்கிற பற்றுல அடைந்து வாழ்ந்து உயர்ந்த நிலையை அடைந்த பின்னரும் விழுந்தவன், நல்ல விஷயத்துல பகவானை நோக்கி நம்ம போனவன் நினைச்சிருந்தாலும் அந்த குடும்பத்துல சிக்கி அவன் தவிக்கிறான். அவனால் அதுல மீண்டு வர முடியல. அப்படி இருக்கிறதுக்கு இந்த மனித பிறவியானது மிக உயர்ந்த பிறவி. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் முக்திக்கான வாயில் இந்த மனித பிறவி தான். ஆனால் அந்த குடும்ப ஆசையில் நம்ம சிக்கி கொண்டுட்டோம்னா அது வீணாயிடுறது. அதனால உயர்ந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா எத்தனையோ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்தாலும் பகவான் ஸ்ரீ ஹரிங்கிறதுனால பகவத் நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு பகவத் பிராப்தி அடையிறதுக்காக பகவத் பக்தி பண்ணணும், அதற்கு முயற்சி பண்ணணுங்கிற. ஏவோ நியாம் கர்ம பூமிசி ஜோ பாவலா உத்தம தேகாசி தியாகி மாஜே உத்தமதா கைஷி அக்ரவர்ணாசி பை ஜென்ம. கர்ம பூமியான இந்த உலகத்தில் அதுலயும் நல்ல உத்தம தேகத்தில் ஒருத்தன் பிறந்து தியாகி மாஜி உத்தமதா கைசி மிக உயர்ந்த குலத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கானா அக்ர வர்ணாசி பை ஜன்ம. அதுலேயும் நல்ல குலத்தில் நல்ல பக்திமான்கள், நல்ல அறிவுடையவர்கள், நல்ல செல்வந்தர்களாகவும் நல்ல புகழ் வாழ்ந்தவர்களாகவும் நல்ல பக்தி உடையவர்களாகவும் மேல் குடும்பத்தில் அப்படி ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவன் பாக்யசாலிங்கிறார். ஆலியா மனுஷ்ய தேகாசி முக்தி சா தாரவண்டா முக்த தியாசி லவ நிமிஷ ஏ கோதிஷி யாவ ஜன்மேசி மூக்கலா. இப்படி மனித உடலை அடைந்து முக்தியின் கதவு திறந்திருக்கிறது. ஒரு கண நேரமாவது 11 நிமிஷம் ஏக்குதிஷி, ஒரு நிமிஷம், ஒரு நாளில் ஒரு கணமாவது பகவானை பற்றி வாழ்க்கையில் நினச்சி அவன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. யாவத் ஜென்மே சீமோக்கலா, வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? லாஸ்ட் சமயத்துலையாவது பகவானை பற்றி நினைக்கணுங்கிறது. அதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதற்கு முக்தி வாயில்ங்கிறது என்ன? கிரகஸ்தாசிரமங்கிறது தான். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் வந்துட்டோம், ஆனால் பகவத் பக்தி செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறார். इतरांच वर्णांची हे गति मा ब्राह्मण तरी पुण्य मूर्ति ते सदा मुक्तची असती ருதா ஆசக்தி குந்தலே. இப்படி மற்றவர்கள் நிலை இப்படியே, ஆனாலும் புண்ணியம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள்னா யாருன்னா பிரம்மத்தை அறிஞ்சு பிரம்மத்தை நோக்கி செல்பவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் விடுதலை அடையக்கூடியவர்கள். என்றாலும் ஒரு சின்ன ஆசையில், பெண் ஆசையில் இறங்கி அப்படியே குடும்பம்னு இறங்கி இதில் விடுகிறார்கள் அப்படிங்கிறது சொல்கிறார். विद्वांस आनि वैराग्य ते ब्रह्मादिका न लभे भाग्य वृता आसक्ति केले अभाग्य शिश्रोधरा सांग वेंचले. இப்படி ஞானம் வைராக்கியம் அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு அரிதானது. அப்படி பெரியவர்கள் அரிதானவர்கள் கூட, இந்த மனிதர்கள் கூட ஒரு வீணான ஆசையில் விழுந்து உடல் இன்பத்திற்காக தன்னோட வாழ்க்கையே போக்கிக்கிறார். ஸ்ரீ ஸ்ரோதரா சாங்க வேஞ்சலே, சாதாரணமாக அல்பத்தினால தன்னோட விஷயை வீணாக்குறான். மனுஷ்ய திரேஹி கிருஹாசக்து தோ போலிஜே ஆரூடச்சுது கப்போத்யாச்சே பரி துக்கித்து சித்த ஸ்வார்த்து நாசிலா. இப்படி மனித உடலில் இருந்தும் விட்டு பாசத்தில் பற்றுணர்ந்தவன் ஆரூடச்சுதன் என்று சொல்லப்படுகிறான். ஆரூட அச்சுது அப்படின்னா அதில் மூழ்கி போய் தன்னையே, இந்த பாசத்தில் மூழ்கி தன்னை வீணாக்கி கொள்பவன், தன்னை இழக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஆரூடச்சுது அப்படின்னு பேர். அவனை அப்படி சொல்ல. மனுஷ தேகத்தில் கிரகா சக்து இப்படி இருக்கிறவனை ஆரூடன்
அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்படி கப்போத்தியாச்சே பரி துக்கித்து, இப்படி கிரகஸ்தாசிரமத்தில் வந்து இப்படி மனைவி மக்கள் குடும்பம்னு ரொம்ப மென்மேலும் இதிலேயே ஈடுபட்டு இருந்தா அவன் வந்து இந்த புறாவை போல துக்கத்தை அடைவான். சித்த ஸ்வார்த்து நாஷிலா, அவனோட வாழ்க்கையானது வீணாகி போயிடுது. விஷயி சர்வத்தா நாஹி திருப்தி ஐசே ஸ்ருதி புராணே போலதி கரிதா விஷயாச்சி ஆசக்தி தித்யா முகதி நரதேகா. இப்படி விஷய இன்பங்களில் ஒருபோதும் திருப்தி இல்லை என்று வேதங்களும் புராணங்களுமே ஐசி ஸ்ருதி புராணே போலுத்தி இப்படி சொல்றது. விஷயே சர்வத்தா நாகி திருப்தி, விஷயங்கள்லாம் திருப்தி உங்களுக்கு கிடைக்காது எப்பொழுதும் அப்படிங்கிறது வேத புராணங்கள்லாம் சொல்றது. கரித்தா விஷயாச்சி ஆசக்தி, அதனால விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு இருந்தெல்லாம் தித்யா முக்தி நரதேகா, இதனால இந்த முக்திக்கு நரதேகத்துக்கு முக்திங்கிறது கிடையாது. நவல நரதேகாச்சி கியாதி ராமநாமாச்சியா ஆவருத்தி சாரி முக்தி தாசி ஹோதி தோ தேகோ வெஞ்சிதி விஷயான்சி. மனித உடல் மிக உயர்ந்தது. அந்த உயர்ந்ததை என்ன சொல்லணும்? ராமநாமாச்சி ஆவருத்தி, ராமநாமத்தையே ஜபம் செய்திருந்தா சாரி முக்தி தாசி ஹோதி, 4 விதமான முக்திகளும். சாலோகம் அப்படிங்கிற பகவானுடைய லோகம், சாரூபம்ங்கிறது பகவானுடைய ரூபம், மீப்பியம்ங்கிற பகவானுடைய லோகத்தில் இருந்துட்டு பகவானோட இருக்கிறது அப்படிங்கிறது, சாயுஜ்யம்ங்கிறது பகவத் தன்மை. இந்த 4 விதமான முக்திகளும் தாசியா இருந்துட்டு அப்படின்னா பகவானே அவ கிட்டக்க இருக்காளாம். தோ தேகே வேஞ்சித்து விஷயாசி, அப்படி இருக்கக்கூடியவன் இந்த விஷயாசைகள்ல இப்படி வீணாகிறானே அப்படின்னு சொல்றார். விஷய சுகாச்சியா ஆசக்தி கோணானஹி ஜாலி திருப்தி மிருகா ஜலாச்சியா பிராப்தி கேவி நிவதி திருஷார்த்த. இப்படி விஷய சுகத்தில் இருக்கிறவனுக்கு திருப்திங்கிறதே இருக்காதாம். கோணானஹி ஜாலி திருப்தி, யாருக்கும் திருப்தி கிடைக்காதாம். மிருக ஜலாச்சியா பிராப்தி, மிருகஜலம் அப்படிங்கிறது எப்படின்னா, ரோட்டில் பார்த்துட்டே இருக்கோம்னா, காரில் போயிட்டு இருக்கோம் இல்லை நடந்து போயிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் தூரத்தில் வெயில் அடிச்சிருந்தா அந்த இடத்துல நீர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா சாதாரண ரோடு தான் இருக்கும். அது மாதிரி இவன் என்னமோ இதில் நம்மளுக்கு கிடைச்சிட போகிறதுன்னு நினச்சிட்டு இந்த மனைவி குடும்பம் சூழல்லையே நம்மளுக்கு நல்லது கிடைச்சிருதுன்னு நினச்சின்னு போனால் பக்கத்தில் போனால் அது ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை, ஜீரோ தான். அப்படிங்கிறதுனால மிருகஜலத்தை போல இருக்கிறதும் அது வந்து இந்த மிருகஜலமானது தாகத்தை தீக்காது, நம்மளுக்கு நல்ல பதவியே கொடுக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். நரதேகா ஐசே நிதான அனாயாசே காதலே ஜான சாண்டி சாண்டி அபிமான தேனே சமாதான அபாவசி. அதனால் மனித உடலுங்கிறது ஒரு பொக்கிஷம், அதை நம்மளுக்கு எளிதலாக கிடச்சிருக்கு. அதில் அகங்காரத்தை விட்டுட்டால்தான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். சாண்டி அபிமான, என்னோடது என் மக்கள், என் குழந்தைகள், நான், என் உலகம், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வீடு அப்படிங்கிற அபிமானம், அந்த கர்வம், அந்த பிரேமை இதெல்லாம் விட்டால்தான் உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். உடத்தி நரதேகாஞ்சி பிராப்தி ஹோயில ஏத்தனாகி யுக்தி. இன்னொரு மனித பிறவி இதற்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்குமா? இதே மாதிரி கிடைச்சிருமா நம்மளுக்கு? இப்பொழுது இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோமே, பகவானை பற்றிலாம் தெரிஞ்சுட்டோமே, இதற்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்குமா? தெரியாது. அதனால் கிடைக்கிற நேரத்தில் பகவத் பிராப்திக்காக பகவான் நாமத்தை சொல்லணும். கோயிலை ஏத்தனாகி யுக்தி யாலாகி சாண்டுனி விஷயாசக்தி பாவே ஸ்ரீபதி பஜாவா. அதனால் நம்ம ஆசையை விட்டுட்டு பாவத்தோட ஸ்ரீயப்பதியான லக்ஷ்மியை கொண்டுள்ள ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசனான பகவான் ஸ்ரீஹரியை நம்ம பஜிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். கலியுகி சுகம சாதன நலகே யோக யாக தியாக தான கலிதா நிர்லஜ்ஜ ஹரிகீர்த்தன சாரி முக்தி சரண வந்திதே. கலியுகத்தில் மிக சுகம சாதனம் என்ன அப்படின்னா, நலகே யோக யாக தியாக தான. யோகங்கள் பல யோகங்கள் பண்ணதோ, யாகங்கள் பண்ணதோ, இல்லை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதாலோ, இல்லை தானம் பண்ணுறதாலோ இல்லை. கலியுகத்தில் மிக உயர்ந்த சாதனம் என்னன்னா கலிதா நிர்லஜ்ஜ, அதனால் வெக்கப்படாமல் ஹரிகீர்த்தனம் பண்ணணுமா. சாரி முக்தி சரண வந்தித்தி, 4 விதமான முக்திகளும் அவள் பாதத்தில் உருண்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இட்டே சாட்டி பரீச பாலட்டே ஏ தா காமா நிதி ஓக்கட்டே தைசா கீர்த்தனாச்சே நீ நேட்டே பாட்டே தேவோ பேட்டே பிரத்யக்ஷம். அதாவது இட்டே பாட்டே பரிசு பாலட்டே, ஏன்னா இப்படி அப்படி இருக்கிற இரும்பில் இருக்கிறத கூட இந்த பாரிசக்கல் அப்படிங்கிறது பட்டுதில் போட்டுனா தங்கமாக மாறிடுறது போல் நாம சங்கீர்த்தனங்கிற பாரிசம்ங்கிறது இந்த உலகத்தாரில் நடுப்புற வந்துருத்துன்னா அந்த நாம சங்கீர்த்தனத்தை யார் எந்த ஒரு கிரகஸ்தன் வந்து அதை தொட்டுட்டானோ, அதை ஹரி நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ அவனுக்கு பகவான் நேரையே கிடைக்குவார். தேவோ பேட்டே பிரத்யக்ஷ, அவனுக்கு பிரத்யக்ஷமாக பகவான் கிடைச்சிடுவாருங்கிறார். ஏகா ஜனார்தனு மனே
नश्वर देहाचेनी साधने ஜனி ஜனார்தனு ஹோனே ஹே முத்ரா தேனே லாவிலி. இப்படி இந்த நிலையற்றதான இந்த உடலை பயன்படுத்தி மனிதன் இறைவனாகவே ஆக முடியும். ஜனி ஜனார்தன ஜனங்களுக்குள்ள ஜனார்தன சுவாமியோடைய நான் சிஷ்யனாக இருக்கக்கூடிய ஏகா ஜனார்தனன் சொல்லக்கூடிய ஏகநாதனார் நான் சொல்கிறேன். இந்த மிருத்த சரீரமானது இறைவனை தொற்றும், இறைவனை அடையும். நஸ்வர தேகாச்சேனி சாதனை, அழியக்கூடிய அந்த தேகமானது சாதனை பண்ணி ஜனி ஜனார்தனி ஹோனே, ஜனங்களில் ஜனார்தனத்தை பார்க்கக்கூடிய பாவனை கிடச்சிட்டுனா ஹே முத்ரா தேவி லாவி, அவன் அந்த முத்ரையை அடைஞ்சிடுறான், அந்த முத்ரையை பெற்றுறான். என்ன முத்ரைன்னா பகவத் சாயுஜ்யம்ங்கிற பதவி அவனுக்கு கிடச்சி பகவத் பக்தனா ஆயிடுறான். ஏகா ஜனார்தனா சரணம் தவ ஜனார்தனுசாலா ஏக ஏகப்பன ஜெய்சே சுவர்ண ஆணி கங்கண தோனாவே ஜான ஏகதே. இப்படி இறைவனை நான் ஏகா ஜனார்தனா சரணம், ஏக்நாத் மகாராஜ் சொல்றார், நான் ஜனார்தனனுடைய என் குருநாதனுடைய ஜனார்தனனுடைய சரணத்தை நான் பெற்றினேன், பகவத் சரணத்தை அடைந்து தவ ஜனார்தனுசாலா ஏக ஏகப்பனை, அவரே ஒருவர் குருவே பகவான்கிற தன்மையில நான் ஒருவரை பார்த்தேன். ஜெய்சே சுவர்ண ஆணி கங்கண தோ நாவி ஜானே ஏகதே. எப்படி ஒரு நகைகளில் பல பல நகைகள் இருக்குது, அதில் தங்கமும் தங்கத்தில் கொண்ட அந்த வளையல் என்ன ரெண்டும் தங்கம், தங்கத்தில் உண்டான வளையல், அந்த வளையலும் என்னது அதுவும் தங்கம் அப்படிங்கிறதுனால மொத்தமாக தங்கம்ங்கிறது போல நானும் என் குருநாதரான அவரும் பகவத் சுரூபமே, என் ஹிருதயத்தில் இருக்கிற பகவான், அவர் எனக்கு குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கிற ஜனார்தன சுவாமி, அவரோட ஹிருதயம், இப்படி எல்லாமே பகவத் சாநித்தியத்திலையும் என்னோட குருநாதரத்துடைய அனுகிரகத்தினால நான் என்னில் இருக்கிற பகவானை நான் உணர்ந்தேன். அதனால சொல்கிறேன், இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே நான் இறை பக்தி அடையிறதுக்கு ஹரிகீர்த்தனம் பண்ணி பகவன் நாமத்தை சொல்லி நான் முக்தி அடைகிறேன், நீங்கள் எல்லாரும் இதில் ஆகணும்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார் பகவான் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி பகவன் நாமத்தை சொல்லி பகவானுடைய விசேஷத்தை சொல்லி பகவான் பஜிக்கிறதுனால நம்ம யுக வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி நம்ம பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்கு இந்த சம்சாரத்தில் இருந்திருந்தாலும், எல்லோருடையும் பிரேமையினால் இருந்திருந்தாலும், குடும்பத்தில் நம்ம ஆசக்தி கொண்டவளாக இருந்திருந்தாலும் ஹரிநாமத்தை விடாமல் பிடிச்சுட்டே இருந்தால் பகவத் பிராப்தி சுலபம் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்மளுக்கு மேன்மேலும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு உள்ள உத்வேகத்தை இந்த மாதிரி சாதுக்கள்லாம் நம்மளுக்கு எழுதி ஏகநாதி பாகவதத்தில் இது எழுதி பல விதத்தில் நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவளுடைய வாக்குகள் நம்மளுக்கு அனுகிரகம். அந்த அனுகிரகமானது நம்ம மனசில் பதிஞ்சு நம்ம பகவத் சாநித்தியத்துக்காக இந்த உலகத்தில் பகவான் அடைவதற்காக நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்கிறார். போலா புண்டலீக வரதா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் पंडरीनाथ भगवान की जय, मावली ज्ञानेश्वर महाराज की जय, जगत गुरु श्री तुकाराम महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय, सद्गुरु योगीराज महाराज की जय, सर्व संतनों की जय. पांडुरंग हरि वासुदेव.